குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். காய்ச்சல் இன்னும் சரியாகலைங்க ஃப்ரெண்ட்ஸ். காய்ச்சலோடு தான் இருக்குது, ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் என்எஸ் விலாக்ஸ் சார்பாக உங்களை அனைவரையும் வரவேற்கிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 23/4/2025 புதன்கிழமை, ஏப்ரல் மாதம், விஸ்வா வருடம் சித்திரை மாதம் 10ஆம் நாள், தசமி திதி. இன்னைக்கு வந்து உலக புத்தக தினம். எங்கள் புத்தக கண்காட்சிப்பெல்லாம் ஊருக்கு புத்தக கண்காட்சி போடுறாங்க. அதனால் நீங்கள் புத்தகம் வாங்கி படிங்க. புத்தகங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய அதெல்லாம் அரிய பெரிய பொக்கிஷம். அதனால் நீங்கள் வாங்கி படிங்க. உலக புத்தக தினம். புத்தகங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு சுப முகூர்த்த நாள். இன்றைக்கு வந்து வீடு மனை அவிட்ட நட்சத்திரம் காலையில் 7:51 வரைக்கும் தியாஜிதம் சித்த யோகம். காலை மணி 8:54 முதல் 9:30 வரையும் மனை மடம் ஆலயம் கிணறு வாசு செய்ய நல்லது. நேற்றே சொன்ன சுப முகூர்த்தம் நாள். உலக புத்தக தினம். சூரிய உதயம் வந்து 6, மேஷ நாளைக்கு வந்து 3:1, திதி வந்து ஏகாதசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, மிதுன கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன். வணங்கத் தொடங்கும் போதே நாம் வளரத் தொடங்குகின்றோம். பணிவு என்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு வார்த்தை தான் வாழ்க்கையில். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நாளைய விசேஷங்கள்: ஏகாதசி விரதம் நாளைக்கு சர்வ ஏகாதசி. நற்செயல் செய்யும் மனிதனின் இதயத்தில்தான் கடவுள் வந்து அமர்ந்து இருப்பார். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வெங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். நம்ம வந்து இப்போ அக்ஷய திருதி சிறப்பு நிகழ்ச்சி நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி வந்து இந்த மனம் உருகி அந்த லக்ஷ்மியிடம் கேட்டு நமது கஷ்டங்களை தீர்த்து கொள்வோம். மகாலட்சுமி காயத்ரி மிதம். ஓம் மகாதேவீஷ வித்மகே விஷ்ணு தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத். ஒவ்வொரு மந்திரத்தையும் குறைந்தது ஒரு 27 தடவையாவது நாம் படிக்கணும், சொல்லணும், எழுதணும். சிறப்பு. சித்திரை மாதம். இன்றைக்கு 10ஆம் நாள், புதன்கிழமை. வாஸ்து செய்ய நல்ல நாள். அதாவது 5 மணின்னு போட்டுக்கு திருநாவுக்கரசர் இன்று குரு பூஜை. திருநாவுக்கரசனோட குரு பூஜை இன்று. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சிய திருக்கை செந்தில் பொற்பதம் பணிந்துவாரேன் பொய்யில்லை கண்ட உண்மை. பிள்ளையார்பட்டி என்னும் பொருட்கரத்தின் கண் உள்ளவன் மலையில் பூத்த உருவத்தின் இயற்கை தோன்றல் தெல்லிய மாத்தர்க்கெல்லாம் திருவருள் வழங்கும் தெய்வம் கள்ளமில்லா பக்தர் தந்தை கற்பக மூர்த்தி அன்றோ. சீதக்கலப செந்தாமரை பாதச் செலமும் பல இசை பாட பொன்னரை நானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்த அழகு எரிப்ப பேலை வயிற்று பெரும்பாரக் கொடும் வேலமுகமும் விலங்கு சிந்தூரமும் 5 கரமும் அங்குச பாசம் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும். ஏதோ ஒன்று பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணணும்னாலே நமக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து
அக்ஷய திருதி அன்னைக்கு நாம் வந்து தங்கம்தான் வாங்கணுங்கிறது, தங்கம் ஊருப்பட்ட ரேட்டில் இருக்குது. அதனால் நாம் வந்து கல்லுப்பு மகாலட்சுமி பார்க்கடலில் தோன்றிய போது கிடைத்த அந்த மகாலட்சுமி சாட்சாத் இருக்கும் கல்லுப்பு வாங்கினாலே போதுமானது. யாராவதுக்கு முடிஞ்சால் நீங்கள் இது பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க. முடிந்தால் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலாம், ஆன்மீகம். வாரம் ஒரு முறை ஒரு தேவார பாடல், கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், ஸ்வரூபன சுரூப சுரூப வரங்களை அள்ளித்தரும் காஞ்சிபுரம் தமல் பராகீஸ்வரி தமல் பராகீஸ்வரர். கண்ணு தெரியலைங்க. ஸ்ரீ மகாலட்சுமி யஜுர் காயத்ரி. ஓம் பூர்வ லக்ஷ்மீர் புவர் லக்ஷ்மீஸ் ஸ்வர்லக்ஷ்மீஸ் காலகர்ணி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத். கோளறு பதிகம் கேளுங்க. நான் சொல்கிறது கனகதாரா ஸ்தோத்திரத்தை போட்டு விடுங்க வீட்டில். அப்புறம் லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாமே டிவியில் வருது. அபிராமி அந்தாதி எல்லாம் போட்டு கேட்டாவே போதும். அன்னைக்கு வந்து நம்ம அவ்வளவு நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போக்குவளம் வான்மையில் வளாது பெய்ய மணிவளம். கோளறு பதிக லக்ஷ்மி அஷ்டகம். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. நமோஸ்து தே கருடாரூட கோலாசுர பயங்கரி சர்வ பாபகரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. இதெல்லாம் படித்து சொன்னாலே போதும். டெய்லி ஒரு 5 கரத்தனை ஆணை முகத்தனை எந்திரன் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகன் தனை நாணக்கொள்கை குந்தியில் வைத்து போற்றுகின்றேனே. அதனால் இதை வந்து நம்ம இந்த ஏப்ரல் 30ஆம் தேதி 29ஆம் தேதி இரவே வந்துடுது. அந்த அக்ஷய திருதியை வந்து நாம் கொண்டாடுவோம். இப்போ இருந்தே மகாலட்சுமி மனமுருக வேண்டி நமக்கு நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கணும்னு நம்ம இது பண்ணிக்கிறோம். இப்போ வந்து சித்ரா பௌர்ணமி வேறு வரும். ரொம்ப விசேஷமாக எல்லா கோவில்லையுமே ரொம்ப இதாக செய்வாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். இன்னும் காய்ச்சல் போகலைங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த